கரூர் கூட்ட நெரிசல்ல உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்தினரை நேர்ல சந்திச்சு ஆறுதல் தெரிவிக்க தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் திட்டமிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டாலுமே இதுவரைக்குமே அங்க போகல. அதுக்கான ஏற்பாடுகளும் நடக்கல. இந்த நிலையில தான் கரூர் துயரம் நடந்து இன்னையோட 20 நாட்கள் ஆகிடுச்சு. ஆனா இது வரைக்குமே விஜய் அவர்கள் நேர்ல போய் சந்திச்சு ஆறுதலை சொல்லல அப்படின்னு டிஎம்கே ஐடி விங் கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காங்க. கரூர் வேலுச்சாமிபுரத்துல நடந்த தமிழக வெற்றி கழக பிரச்சார கூட்ட நெரிசல்ல 41 பேர் உயிரிழந்த சம்பவம் நாட்டையே உலுக்குச்சு. அந்த துயர சம்பவம் நடந்தது செப்டம்பர் 27ஆம் தேதி. இன்னையோட 20 நாட்கள் கடந்து விட்டது. கரூர் துயரம் நடந்ததுக்கு அப்புறமா முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உட்பட பல கட்சி தலைவர்கள், மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இவங்கெல்லாம் உடனே குடும்பங்களை சந்திச்சு ஆறுதல் சொன்னாங்க. ஆனா நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் அவர்கள் இதுவரைக்குமே நேர்ல போய் பார்க்கல. ஆரம்பத்துல விஜய் அவர்கள் கரூருக்கு நேர்ல போய் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திக்க திட்டமிட்டார் அப்படின்னு தகவல்கள் வெளியாச்சு. இதுக்காக காவல்துறை கிட்ட அனுமதி கோரப்பட்டு கரூர் டு ஈரோடு சாலையில் உள்ள கேஆர்வி மெரிடியன் ஹோட்டல்ல நிகழ்ச்சி நடத்தவும் முடிவு செய்யப்பட்டிருந்துச்சு. ஆனா அந்த ஹோட்டல் கூட்ட நெரிசல் நடந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கிறனால போலீசார் பாதுகாப்பு காரணங்களால இடத்தை மாற்றுவதற்கு அறிவுறுத்தினாங்க. இதுக்கிடையில தான் திருமண மண்டபங்கள், ஹோட்டல்கள்ல யாரும் நிகழ்ச்சிக்காக இடம் வழங்க முன் வராதனால விஜய் அவர்களுடைய வருகை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறதா தாவேகா வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் கரூர் வருகை பத்தி தகவல் பரவுனதும் பெரும் ரசிகர் கூட்டம் திரள்வது உறுதி அப்படிங்கறனால பாதுகாப்பு ஏற்பாடுகள் பத்தின சிக்கல்கள் எழுந்திருக்கு. இதனால நிகழ்ச்சியிடம் உறுதி செய்ய முடியாத சூழ்நிலை உருவாச்சு. இப்போ பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் இடத்தேர்வு முடிவடையாதனால விஜய் அவர்களுடைய கரூர் பயணம் தற்காலிகமா நிறுத்தப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. போலீஸ் வட்டாரங்கள் விஜயின் வருகை தீபாவளிக்கு அப்புறம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இந்த நிலையில தான் கரூர் துயரம் நடந்து இன்னையோட 20 நாட்கள் ஆகிடுச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்குமே விஜய் அவர்கள் நேர்ல போய் சந்திச்சு ஆறுதல் சொல்லல அப்படின்னு டிஎம்கே ஐடி விங் கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காங்க. இது தொடர்பா வெளியிடப்பட்டிருக்கிற எக்ஸ் பதிவுல இன்னையோட 20 நாட்கள் ஆகிடுச்சு. ஒரு கட்சி கரூர்ல வெற்று விளம்பரத்துக்காக கூட்டம் சேர்க்கணுங்கிற வெறியில எந்த பொறுப்புணர்வும் இல்லாம தற்குறித்தனமா செயல்பட்டனால ஒரு பெருந்துயரம் ஏற்பட்டது. அவரை பார்க்க வந்து உயிரிழந்த அப்பாவி மக்களுடைய குடும்பங்களை இன்னைக்கு வரைக்குமே நேர்ல போய் சந்திச்சு ஆறுதல் சொல்லல. அவங்களுக்கு நிவாரண தொகையை கூட வழங்கல. இந்த கள்ள மௌனம் அப்படிங்கிறது உயிரிழந்த குடும்பத்தார அவமதிக்கிற செயல். இன்னும் நேரம் கிடைக்கலையா, ஸ்கிரிப்ட் ரெடி ஆகலையா, இல்லைனா மனிதாபிமானம் அப்படிங்கிறது அந்த கட்சியினுடைய அகராதியிலேயே இல்லையா, இல்ல தான் ரசிகர்கள் கிட்ட இருந்து தனக்கு பாதுகாப்பு வேண்டி கோரிக்கை வச்சுட்டு அனுமதி கிடைக்கல அப்படின்னு உருட்டின அதே உருட்ட மறுபடியும் உருட்ட போறீங்களா அப்படின்னு விமர்சனம் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் டார்கெட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.